ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த வருடம் என்னன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, அதே மாதிரி குரு உங்களுக்கு குரு பலம் இல்லாம அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா இப்ப ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி சனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது போக குருவும் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு பாக்கி ஸ்தானத்துக்கு வராரு. அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாதான் இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாதான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்ல பேலன்ஸ்டா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பெருசா நல்லா இருக்கு, உறவுகளிடையே மனக்கசப்பு அந்த மாதிரி இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பொருளாதாரமும் நல்லா இருக்கு, உறவுகளுடைய நிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்கு எந்த வித குறையுமே இல்லை உங்களுக்கு. பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியா வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, இவ்வளவு நாளா அதுல இருந்து உங்களுக்கு சில விஷயங்களை எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது, ஏன்னா குரு உங்களுக்கு வருடம் பிறக்கும் போது அஷ்டமத்துல இருந்தாலும் அது 2ஆம் இடத்தை பாக்குது. அது போக ஜூனுக்கு அப்புறம் பயிற்சியாகி 9க்கு வர்றதுனால நல்ல பாக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் கேது பயிற்சி ஆயிடுறாரு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப தொழில இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நீங்க என்ன விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. அது கூட 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தை பாக்குது. அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு 3, 4 குடைவதான் சனி உங்களுடைய ராசிக்கு. அப்ப அவர் பார்க்கும்போது நீங்க உற்பத்தி பண்ணக்கூடியது, ஏதாவது வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி என்ன பிசினஸ் பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. அது உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வருமானத்துல எந்த வித தடையும் இருக்காது. ஆனா அலைச்சல் நிறைய இருக்கும். ஏன்னா ராகு கேது ராகு 3ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறும். அதே மாதிரி நல்ல அனுகூலத்தையும் சேர்க்கும். உங்களுக்கு வருமானத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான். நிரந்தர வருமானம், நல்ல லாபம். உங்களுக்கு 11 குடைவர் புதனு, அவர் ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா 30 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாரு. அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்த வித தடையுமே இருக்காது. அது கூட குருவோட சேரும் போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும் பலன்களும் இருக்கும். அதாவது நல்ல ஐஸ்வர்ய பிராப்தத்தை பெற்று கொடுக்க போகுதுங்க. குரு 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களுடைய ராசியை பாத்துறாரு. அப்ப என்ன அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் பிசினஸ்ல எவ்வளவு விஷயத்த டெவலப் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பீங்களோ அத்தனையும் உங்களால டெவலப் பண்ண முடியும். புதுசா ஒரு பிசினஸ் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு இனிமேல் உங்களுக்கு இல்ல. அதே மாதிரி ராகு கேதுவுடைய தொந்தரவும் கிடையாது. குருபலமும் பரிபூரணமா இருக்கு. நீங்க ஜூனுக்கு அப்புறம் என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம். செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் சக்சஸ் ஆயிரும். எந்த தடைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. தடை அப்படிங்கிறது நீங்க நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க, நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க, அதனாலே நிறைய வெக்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுடைய ராசிக்கு எந்த வித தடையும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா தொடங்கலாம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா போகும். புதுசா பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பாத்துக்கங்க. உங்களுக்கு புதுசா தொழில் இந்த டைம்ல தொடங்கலாமான்னு பாத்துக்கோங்க. ஆனா கோச்சார ரீதியா சக்சஸ் பண்ணும். இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன திசா புத்தி, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, சனி, இதோட நிலைமைகள்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறதே ப்ரமோஷன் ஸ்தானம் தான். சோ அதனால அந்த இடத்துல உங்களுக்கு குரு வரதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க அதுல சீனியாரிட்டியில இல்லைன்னா கூட ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க முடியும். உங்களுடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும்.
அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் குடுப்பாங்க. நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் குடுப்பாங்க. மன நிறைவான ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. நீங்க வேற கம்பெனிக்கு போகணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாரி ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ல குரு வந்துட்டாரு. 3ல ராகுவும், 9ல கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயம் கிடைச்சிரும். டிசம்பருக்கு மேல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் இருக்கு அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுல வெள்ளெருக்கு திரிய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் அங்க போகணும்னு ஒரு கனவோட, லட்சியத்தோட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இந்த பரிகாரத்த செய்யும்போது கட்டாயம் நடந்துரும் உங்களுக்கு. நினைக்கக்கூடிய விஷயங்கள சாதிக்க முடியும். நல்ல ரிசல்ட் வரும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல ராகு, அதாவது எடுக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறது, ஓனா ரைட் அப் பண்றது, குரு பலம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு. உயர்கல்விகளுக்கெல்லாம் போறது, அந்த இடத்துல நல்ல உங்க திறமைகள காமிக்கிறது, படிக்கக்கூடிய விஷயங்கள படிப்பு வந்து நல்ல டெவலப்மெண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து என்ன விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுத்துருவாரு. குரு, ராகு, கேதுக்களும் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கனால, இந்த வருடம் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். நல்ல ஸ்கூல்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். அதாவது 10th வரைக்கும் படிச்சுட்டு +2க்கு வேற ஸ்கூல் போகணும்னு நினைச்சா கூட, கட்டாயம் கல்வியிலயும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா, என்ன அப்படின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அதனால என்னன்னா, நீங்க நல்லா ரைட் பண்ணி எழுதி பழகிக்கங்க. அது உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. ரைட்டிங் பவர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ குடுக்கும். ஏன்னா 11 கூடியவர் புதனா வரதுனால, நீங்க ரைட் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ். அது பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ கூட நீங்க எழுதி பாருங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த தப்பு கிடையாது. பொதுவாவே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம், இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 3 கூடியவர் உங்களுக்கு 5ல இருக்காரு. அதே மாரி குரு பலமும் 3ஆம் இடத்துக்கு இருக்கு. ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இன்ட்ரிவ் அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவா வேலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும், தகுதிக்கும் ஏற்ற கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க விரும்பின உங்களுக்கு ஏற்ற ஃபீல்டுலயே நல்ல வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரிலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. அதுக்கு வந்து 3ஆம் அதிபதி 5ல இருந்து 2 பாக்குது. குருபலமும் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். முகம் தெரியாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. உங்களுடைய போட்டோ ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு ஷேர் பண்ணாதீங்க. தெரியாத லிங்க்ல பிரஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸ். சோசியல் மீடியாவும் 3ஆம் இடம் தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராகு 3ஆம் இடத்த வலுத்து வந்திருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் சனியோடது. சனியோடைய வீட்டுக்கு மகர ராசிக்கு ராகு டிசம்பர்ல வரப்போது. குருவோடைய பலம் வேற அதுக்கு பொருந்தி இருக்கனால ஏமாற்றங்களை அதிகமாக கொடுக்கும். அதனால யாருக்கும் என்ன செய்யணும், உங்களுடைய பிரைவேட் நம்பர் கொடுக்காதீங்க. சோசியல் மீடியால இன்ஸ்டால எல்லாம் போய் சேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கிட்ட கூட போன்ல இன்னொருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த சனி பாக்குறாரு. அப்போ மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களுடைய இதயத்தை குத்தி கிழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல லீவ் போட்டு போறீங்க. நீங்க ஒரு சீஃப் அக்கௌண்டண்டா இருக்கீங்க. செக்ல கையெழுத்து போட்டுட்டு அதை டிராவுக்குள்ள வச்சு பூட்டிட்டு நீங்க போறீங்க. இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கீங்கன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த செக்கை ஃபில் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஜாமீன் போடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னுடைய இதுதானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்னுடைய உறவினர் தானே, நீங்க போய் போட்டுருவீங்க. ஜாமீன் போட்டீங்கன்னா கடைசியில பணத்தை நீங்க கட்டுற மாதிரி வரும். இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பண்ணாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி டைப் பண்ணக்கூடியது, செல்போன்ல வந்து ப்ரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டால டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பேரு, நீங்க தப்பு செய்யறீங்க செய்யல, 2வது
முடிஞ்சிரும், கிழிஞ்சு போயிரும். அந்த மாதிரி இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு 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 கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. போன்ல பேசும்போது கூட கவனமாக இருங்க. பெண்களுக்குங்க பொதுவா நல்லா இருக்கு, அமைப்புகள் நல்லா இருக்கு. நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். புதுசா செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கறனால சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய புதுசா ஒரு வேலைக்கு போறீங்களா, உடனே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்களா, அதுவும் சக்சஸ் ஆகும். காசு பணம் வேணுமா, அதுவும் கிடைச்சிரும். 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க என்னென்ன முயற்சி பண்ணணும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு, உங்களுடைய ஒர்க் உண்டுன்னு இருங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கு கண் திருஷ்டி அதிகம். முக்கியமா விருச்சக ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, எல்லாத்தோட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கறனால, அழகுல சொல்லல, வேலையில. சோ வேலை பார்க்கறது மத்தவங்கள காட்டிலும் நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க, திறமையா பண்ணுவீங்க. அது அவங்களுடைய இயலாமை உங்களை எப்படியாவது பழிவாங்க தூண்டி விடும். சோ ஒரு விஷயத்த நீங்க ஸ்மார்ட்டா பண்ணும்போது மத்தவங்க பொசசிவ் ஆவாங்க, பொறாமப்படுவாங்க. என்னன்னா உங்களை எப்படி கீழே இறக்குறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எதிரிகள் இடம் 6ஆம் இடம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். சோ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி உங்க கூடவே தான் உங்க எதிரிகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. சோ அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை எப்ப இறக்கி விடலாம் அதுல சந்தோஷம் காணலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல ரொம்ப உஷாரா இருங்க. முக்கியமா பெண்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. தேவையில்லாத அவமானங்களை தேடி தந்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானேன்னு நீங்க போட்டோ அனுப்புறது, சேட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதனால உங்களுக்கு பிளாக்மெயில் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். நீங்க வெளியில போறதுனா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷனை கரெக்டா சொல்லிட்டு போங்க. இல்ல உங்களுடைய நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டையும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் சொல்லி விடலைன்னா போகதான் கூடாது. இல்ல ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டே சொல்ல முடியல, ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல முடியலன்னா செய்யாம இருக்கிறதா நல்லது. செஞ்சு மாட்டிக்காதீங்க. காலங்களும் நேரங்களும் சரியில்லாத போது நம்மளுடைய ஆசாபாசங்களை விட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. டைம் சரியில்லை அப்படின்னா நமக்கு அங்க போனா கட்டாயம் நல்லது நடக்காதுன்னா அதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். சோ அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் பிராப்தம் இருக்கு அப்படின்னா குருபலம் இருக்கு, பரிபூரணமா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டைம்ல எடுத்தான்னா நிச்சயம் அடுத்தது மேரேஜ் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துருங்க. திருமணத்துல ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. குருபலமும் பரிபூரணமா இருக்கறனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அது கூட உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோடைய இது களத்திர ஸ்தானாதிபதியோட தசா புத்திகள்லாம் நடக்குதான்னு பாத்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால காதல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். அந்த இது சனிக்கு பாத்தீங்கன்னா குருபலமும் இருக்கு. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 குடைவர் அவர் தான் 5ல போய் உட்கார்ந்து இருக்காரு. காதல் ரீதியா பிரச்சனையும் மனக்கசப்பும் கட்டாயம் வந்துரும். 2ஆம் இடத்துல இருக்கனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்க விரும்பின நபர் மனதை அதாவது கண்ணா பேன் குத்தி கிழிக்கிற மாதிரி எல்லாம் சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சனிக்கு திரிகோணத்துல கேது வராரு டிசம்பருக்கு அப்புறம். அதனால பெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னு கேட்டு வராதீங்க. ஒண்ணு இல்லைன்னா அடுத்த ஒண்ணு அப்படின்னு சொல்லி கடந்து போய் பழகிக்குங்க. கல்யாணம் ஆனா அதை சேர்த்து வைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பிரிஞ்சு போகுது, ஒரு உறவுகள் ஈஸியா பிரியுது அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்த் இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் இதைதான் கேட்டு வராங்க. பிரிஞ்சுட்டாங்க, எனக்கு வாழ்க்கை இல்ல, செத்து போயிடலாமான்னு இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்றது சொல்லுங்க. சரி போன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களை விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த லைஃப்ல நீங்க டெவலப் ஆகி போறத மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர வேற எதுவும் யோசிக்காதீங்க.
பரவாயில்ல. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் நீங்கும். 5ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் நான் ஏன் இந்த காதல் பிரச்சனை சொல்றேன் அப்படின்னா, மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு சனிதான் காரணம். அதனால 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால சனி அவருடைய வேலையை செய்வாரு. குரு அவருடைய வேலையை கட்டாயம் செய்வாரு. சோ எந்த விஷயத்த நீங்க ஹைப் பண்ணணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. சோ குருவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வந்துடலாம். பொருளாதார ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். அதுல இருந்து நீங்க உங்களுடைய சொத்துக்களை வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு கூட விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். குரு பலம் உங்களுக்கு நிறைய இருக்கனாலையும், குரு ஸ்தானத்துக்கே குரு வரதுனாலையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை உபாசனை பண்றது மூலியமா உபாசனை சீக்கிரமா சித்தியாகும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஆன்மீக பற்று, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணும்போது உபாசன தெய்வத்தை நேரடியா பார்க்க முடியும். நேரடியானா அப்படி சினிமால காமிக்கிற மாதிரி எல்லாம் வராது. பட் ஆனா அதை உணர முடியும், கட்டாயம் உணர முடியும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். முக்கியமா குருவும் கேதுவும் இணையக்கூடிய காலம். இது எப்பவுமே வராதுங்க. குரு கேது தான் ஒருத்தங்க ஆன்மீக நிலையில உயர்த்தி கொண்டு போய் செல்லும். குருவும் கேதுவும் பாத்தீங்கன்னா சித்தர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால நீங்க ஒரு சித்த நிலை, அடுத்தது ஆன்மீக ஒரு குருவா மாறுறது, ஆன்மீக நிலையில உங்களை உயர்த்தி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலகட்டம், இந்த வருடம் அருமையான அமைப்பு இருக்குது. அதனால கரெக்டா நீங்க யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லெவல்லையும் நீங்க உயர்வாக வரக்கூடிய அமைப்புகள். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பாவுடைய ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணுங்க. அவருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். திருமணமானவர்கள் பிரிந்தவர்கள சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்துல பாக்கிய ஸ்தானத்துல குரு இருக்கனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கேதுவும் அங்க வர்றதுனால சட்டம் பிரச்சனை, சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த சட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு கேது சட்ட சிக்கல்களை நிவர்த்தி பண்ண வைக்கும். அதே மாதிரி உங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால ஈஸியா பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரு புகழ் அப்படிங்கிறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குருவும் வராரு, கேதுவும் வருது. இந்த காம்பினேஷன்னால உலக புகழ் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இருக்கு. அதனால கட்டாயம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா, நான் இந்த விஷயத்த பாடுறதா, நான் இந்த விஷயத்த எழுதுறதா அப்பெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை நீங்க செவ்வனே செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை வந்துடும். பெரிய பேரும் புகழும் வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்க கலை விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ரோக்ராம நடத்துவீங்க. நிறைய வருமானம் வரும். உயரிய விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாதிரி மக்களிடையே ஈஸியா அவங்களுக்கு ஜனவசியம் கிடைக்கும். ஈஸியா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக மிக சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு கேது காம்பினேஷன் நல்லா இருக்கு, ராகுவும் நல்லா இருக்காரு, சனியும் நல்லா இருக்காரு. தொட்டது எல்லாமே சக்சஸ். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அத்தனை ப்ரெஷரும் நீங்கிரும். உங்களுடைய வேலையை நீங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு இவ்வளவு நாள் இந்த நம்மளோட சொந்த ஊருக்கே போயிடலாம், இந்த பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. ப்ரொமோஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு.
பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா என்ன, 3ஆம் இடத்துல ராகு. கம்யூனிகேஷன், லட்சியம் எழுதுறது, கையெழுத்து போடுறது, படிச்சு பார்க்காம எதுவும் போடாதீங்க. உங்களோட கையெழுத்தை மிஸ்யூஸ் பண்றது, அதே மாதிரி டெண்டர், இந்த மாதிரி விஷயங்கள், முறைகேடான விஷயங்களுக்கு உங்களுடைய பேரை யூஸ் பண்ணிக்காம பாத்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, உங்களுடைய நேரத்தை மத்தவங்க யூஸ் பண்ணிக்காம பாத்துக்கோங்க. அதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் இது சூப்பரான பொற்காலம். நிறைய காசு பணம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது அது மூலியமா காசு பணமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வருடம் பிறக்கும் போதே வந்து இந்த ஏப்ரல் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி வருது. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி கிடையாது. ஆனா ஜூனுக்கு அப்புறம் தான் குரு பயிற்சியும் வருது. ஆனா எலெக்ஷன் ஏப்ரல்லே வந்துருது. ஸோ அதனால வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். சனியும் வந்து 5ஆம் இடத்துலதான் இருக்காரு. அவர் வந்து 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அது ஒண்ணுதான் நல்ல பாயிண்ட். ஆனாலும் 4 கூடையவர் 5ல போயிருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. பதவி ஸ்தானத்திலேயே ராகு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சவரா இருந்தீங்க அப்படின்னா உங்க பதவியை பிடுங்காம ராகு விடாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியரை பார்த்துக்கிட்டு பூஜைகள், பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் நடத்துங்க. தெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க. என்ன உங்களால பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதை எல்லாமே செஞ்சுக்கங்க. இல்ல நீங்க எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஆனா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கவங்களுக்கு அரசியல்வாதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கணும், பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் முடியாது. 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு மேலதான் கால நேரங்கள் நல்லா இருக்கு. குருபலமும் ஜூனுக்கு அப்புறம் வரதுனால பதவி இருந்துச்சுன்னா அந்த பதவியை பிடுங்குவோம். நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, எம்எல்ஏ இதுதானே வருது, அதெல்லாமே பதவி, அது ஒரு பதவி தானே, அந்த பதவியை புடுங்கிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கட்டாயம் தோல்விகளை சந்திக்கிறது, மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இதா ஃப்ரேம் ஆக மாட்டீங்க. ஒரு ஜனவசியம் இருக்காது. உங்க மேல அதிருப்தி, கோவங்கள், நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஜனவசியத்தை உண்டு பண்ணணும். ஜனவசியத்தை உண்டு பண்றதுக்கு கணபதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணும்போது ஜாதக ரீதியா அந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பொதுவா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, ஐஸ்வர்ய பிராப்தங்கள், சகல விதமான சௌபாக்கியங்கள், குருபலம், குருவோடைய ஆசீர்வாதம், உபாசனை தெய்வங்களுடைய வழிபாடுகள், இது எல்லாமே பரிபூரணமா நல்லா இருக்கு. நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சோசியல் மீடியா, கையெழுத்து போடக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களே கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் வந்து தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும்,
தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா, இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி வந்து நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக வந்து இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது. 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இன்பம் வந்து பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக வந்து ஒரு வெண்பாவை வந்து இடைக்காடர் சித்தர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். மாறுபட்ட கோணத்தில் எதையுமே சிந்திக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பாரப வருடம் என்ன விதமான பலன்களை வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு இந்த பாரப வருடம் நல்ல வருடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல வருடம் தான். எங்கேயும் எதுலேயும் மனசில் பிடிச்ச விஷயத்தை அப்படியே சொல்லிடுவீங்க. அதே மாதிரி அப்படியே வந்து செயல்படுத்துவீங்க. யாரை பற்றியும் எதை பற்றியும் எந்த இடத்துலையும் கவலைப்பட மாட்டீங்க. புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். தடைப்பட்ட வேலைகள், தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட தொழில் முயற்சிகள் மறுபடியும் துளிர் விட்டு மலரும். கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானா அப்படின்ற பிரச்சனை வந்து அந்த போட்டி அப்படிங்கிற மனப்பான்மை விலகி விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் நீங்கும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வருடத்தினுடைய ஆரம்பத்தில்
குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குழந்தைங்களால் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறது, குழந்தைங்களோட படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் சர்வ நிச்சயமாக இருக்குது. பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்காக இல்லை, உங்களுடைய தொழிலுக்காக வெளியூர் போய் தொழில் பண்ணுறது, அதுலேயும் இரவு நேர தொழிலுக்காக வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, அங்கே போய் செட்டில் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வர்றது, இது போன்ற விஷயங்கள் மாறி மாறி உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமானது அப்படின்னு பார்க்கும்போது 7, 8 இந்த எண்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனை வழிபடணும், அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கணும், ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கணும். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். சிவபெருமான திங்கட்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறது அல்லது பிரதோஷ வழிபாடு எடுத்துக்கிறது மிகப்பெரிய நல்லது. செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நரசிம்மர் கோயில் வழிபாடு. கணபதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூர் முருகன் கோயில் வழிபாடு. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிகமான கார உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது, மேக்சிமம் தவிர்த்துக்கணும். அப்போ என்ன தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும், பச்சை நிற காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். உணவில் வந்து அதாவது வேக வச்ச உணவு இல்லாமல் வேக வைக்காத இயற்கையாக நம்ம சொல்லக்கூடிய காய்கறிகளை வெட்டி அதை வந்து கலந்து சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் சாலட்னு சொல்லக்கூடிய உணவுகள், அதே மாதிரி வந்துட்டு இயற்கையாக சாப்பிடக்கூடியது, அப்படியே கடித்து சாப்பிடக்கூடியது, புரோட்டீனுக்கு அதிகமாக உள்ள கண்டென்ட் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ பயணத்தின் மூலமாக வயிற்று உபாதைகள் அதிகம் வர காத்துட்ருக்கு. இதனால் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது தான் ரொம்ப 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 உத்தமமான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பயணங்கள் போகும்போது வாகனங்கள் பழுதாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இடம் வாங்கும்போது இடத்துல டாக்குமெண்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கணும். இடம் வாங்கிட்டு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை அப்படின்னு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. குழந்தைகளால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் கலந்துக்கணும். கலந்துக்கிறது மிகப்பெரிய நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டினால அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு தான். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும் எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ்
மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும். சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும். சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும். நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய சுப விரயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சரிங்களா? சுப விரயங்கள் நிறைய நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் எதனா பண்ணியிருப்பீங்க, இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். வேலையின் காரணமாக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், சுற்றுலானா வேலை சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்காக வெளியே போவீங்க. இன்டர்நேஷ்னல் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட தீராத பிரச்சனைகள், அதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அது கூட மருந்து மாத்திரையிலே கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. அதாவது ஆப்ரேஷன்ஸே வேணான்னு சொல்லுவாங்க. இப்போது அதற்கான ஒரு காலகட்டமாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு சிறப்பானது ஒரு பலன் தரப்போகுது. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டால் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அதாவது பெரிய அமௌண்ட் போட்டிங்கன்னா சின்னதாக ஒரு வருமானம் கிடைக்கும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது. இது ஆடை ஆபரணங்கள் நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வதற்கான காலகட்டமாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் முதலீடு செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கியாவது ஒரு வீடு வாங்குவீங்க விருச்சிகராசி அன்பர்கள். என்பதுனா உங்களோட 2ஆம் பாவகம் அதை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். தனஸ்தானத்தை தனாதிபதியை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? தன சேர்க்கை அதிகமாகும். நீங்கள் அடமானம் வைத்திருந்த நகைகளெல்லாம் மீட்டுருவீங்க. குழந்தைகள் எங்கேயோ உங்களை விட்டு தனியாக எங்கேயாவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா உங்களை தேடி குழந்தைகள் வந்துடுவாங்க. அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்களோட பசங்க பேர பசங்க யாராக இருக்காங்கன்னா, இல்லை எனக்கு அம்மா தான் வேணும் அப்பா தான் வேணும்னு உங்கள் கூடவே வாழ்ந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஆண்டாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுங்க.
அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது? குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பகவானே உங்களை பார்க்குற தொழில் இருப்பீங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபட்டுட்டே இருப்பீங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக தன வரவுகள், குழந்தைகள் மூலமாக பேர் புகழ் எட்டக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். சட்டுன்னு பேசிடக்கூடாது, நீச சொல்களை பயன்படுத்தக்கூடாது. யாராவது வீட்டுக்கு உறவினர் வந்தாங்கன்னா அவங்கள மரியாதையை நடத்தணும். இதனால் சிறிய அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையுடன் இல்லை நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்கக்கிட்டேயே உங்களோட முயற்சிகளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க. கொஞ்சம் தோய்வுகள் இருக்கும். நீங்கள் பொறுமையாக பண்ணலாம், மனசு செய்யுன்னு சொல்லும், உடம்பு பொறுமையாக செய்யலான்னு சொல்லும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே ஒரு ஸ்லோவாக சரி பார்த்துக்கலாம். பட் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செயல்படணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே ஒரு சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையின் மூலமாக தான் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. ஏன்னா வாழ்க்கை துணையின் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்? அவர்கள் மூலமாக உங்களோட காய்களை நீங்கள் நகர்த்தலாம். அவர்களை முன்னெடுத்து வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். கூட்டு தொழிலாக இருந்தாலும் அவங்கள முன்னாடி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி நின்னீங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாகவே வரும். வேலையெல்லாம் அவர் செய்வார். அப்போ ஒரு சக்ஸஸான விஷயம் தானே. அதாவது நீங்கள் கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான். நீங்கள் சும்மா இருந்தாலே பணவர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் இந்த ராகு கேது பயிற்சி புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பயிற்சிகள் ஏற்பட போகுது. அப்போது இந்த விருச்சிக ராசி என்பதற்கு ஆல்ரெடி பெண் குழந்தைகள் இருப்பாங்க, இல்லைன்னா பெண் குழந்தைகள் பிறந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை செக்கப் போகிறதுனா போயிட்டு வாங்க. அதுவும் குரு பயிற்சியில் சரியாயிடும். நம்ம குரு பகவான் பார்த்துட்டே இருக்காரு. குரு பகவான் வந்து விருச்சிக ராசி விடமாட்டேன்னு வச்சுட்டு இருக்காரு. உன்னோட முயற்சியாக சக்ஸஸ் கொடுக்குறேன், வீடு வண்டி வாகனமாக வாங்கி தந்துடுறேன், சரிங்களா, பணம் வரவா செஞ்சு கொடுத்துட்றேன். ஸோ இது போல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸான ஒரு வியூவாக இந்த காலகட்டம் திகழ போகுதுங்க. அப்போ கேது பகவான் என்ன பண்ண போகிறார்? கேது பகவான் உங்களுக்கு 9ல் இருக்கிற ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். ஆன்மீக ஞானம், மெய்யறிவு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரிங்களா? யாரெல்லாம் உண்மையான மனிதர்கள், எதுக்காக நம்ம இந்த பிறவை எடுத்துருக்கோன்றதை உணரப்போகிறது. ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், லாபம் சார்ந்த விஷயங்கள் சிறிய தோய்வுகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ரொம்ப பெருசாக ஒரு இன்க்ரிமெண்ட் 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட், 20,000 இன்க்ரிமெண்ட் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 ரூபாய் கிடைக்கும். 10க்கு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் 7 ரூபாய்க்கு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது போல் ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக வருமானம் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக பெருகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ போகுதுங்க. வருமானம் அபரிவிதமாகனா உங்களோட குழந்தை செல்வங்கள் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும். ஆன்மீகம், உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வே அங்கே தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க ஸ்டேட்டை விட 2 மடங்கு மேலே உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பக்குவமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.